இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இமோஷன்ஸ்ங்கிறது இப்போ இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் டேட்டூங்கிறது எப்போவுமே இருக்கிற ஒரு திங். ஸோ அதனால ஒரு இமோஷனல் இஷ்யூக்காக டேட்டூ போடும்பொழுது ரொம்ப யோசிச்சுட்டு பண்ணணும். நீங்கள் ஒரு டேட்டூ போடுறதோட ஒரு டேட்டூவை எடுக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அண்ட் மச் மோர் எக்ஸ்பென்சிவ் கூட. பாடி இட் கேன் கிவ் அ ரியாக்ஷன் டு யுவர் டேட். கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வரலாம். அப் டு 17 வருஷம் கழிச்சு கூட சைட் எஃபெக்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, சாதாரணமாக பார்த்தா ரெட் கலர் பிக்மெண்ட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ரிமூவ். பிளாக் இஸ் ஈஸியர் டு ரிமூவ். அமெச்சூர் டேட்டூஸ் சும்மா பச்சை குத்துறதெல்லாம் ஈஸியாக போயிடும். பட் ஆனால் ப்ரொஃபஷனல் டேட்டூஸுங்கும் போது ஒரு டேட்டூவிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சிட்டிங்கில் போகாது. இட் டேக்ஸ் மல்டிபிள் சிட்டிங்ஸ், 4 to 6 சிட்டிங்ஸ் கூட ஆகலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சிட்டிங்ஸ் கூட ஆகலாம். கம்ப்ளீட் ரிமூவல் சில பேருக்கு நடக்கிறது இல்லை, பிகாஸ் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தே மைட் ஹவ் ஹேட் ஆர் ஹவு டீப் த டேட்டூவிங் இஸ். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எப்போ பாடி பியர்சிங் போய் பண்ணிக்கிறீங்களோ மேக் ஷூர் இட்ஸ் இன் அ குட் பிளேஸ். தே ஆர் யூசிங் ஸ்டெரைல் நீடில்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற மெட்டல் பார்த்தீங்கன்னா நான் அலர்ஜிக் மெட்டலாக இருக்கணும். ஏன்னா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் வரலான்னு பார்த்தீங்கன்னா, Hi, I'm Dr. Shwetha Rahul, Chief Consultant Dermatologist, HYDRA Dermatology. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a very interesting topic and ரொம்ப காமன் டாபிக் கூடங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டூவிங் அண்ட் பாடி பியர்சிங் பற்றி. ஸோ டேட்டூவிங்னா என்ன? டேட்டூவிங்னா உங்களுக்கு ஒரு பேசிக் டை, என்ன டையாக வேணால் இருக்கலாம். அந்த கலர் டையை நம்ம ஸ்கின்னோட லோவர் லேயர்ஸ், அதாவது டீப்பர் லேயர்ஸ், டெர்மிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு லோவர் லேயருக்குள்ளே இறக்குறது. இதுதான் உங்களுக்கு டேட்டூவிங். டேட்டூவிங்கிறது இட்ஸ் அ பெர்மனன்ட் மெத்தட் ஆஃப் ஸ்கிரிப்டிங் ஆன் த ஸ்கின்னு சொல்கிறாங்க. ஸ்கிரிப்டிங்னா ஏதோ ஒரு எழுத்தையோ இல்லை ஏதோ ஒரு ட்ராயிங்கையோ ஸ்கின்னோட லோவர் லேயர்ஸை கலர் பிக்மெண்ட் இறக்கி அதை பதிக்கிறது. இதுதான் டேட்டூவிங். ஐ நெவர் ஜட்ஜ் மை பேஷண்ட்ஸ் ஃபார் தேர் சாய்ஸஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஆர் பாடி இஸ் ஆர் ஓன் சாய்ஸ் அண்ட் நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுறோங்கிறது இட் இஸ் ஆர் ஓன் பர்சனல் சாய்ஸ்னு என்னோட நம்பிக்கை. ஸோ ஐ வில் நெவர் ஜட்ஜ் அ பேஷண்ட் ஃபார் வாட் தேர் சாய்ஸஸ் ஆர். ஒரு டேட்டூவிங் ஆனால் இந்த சொசைட்டி அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஒரு டேட்டூவிங் பண்ணிட்டு ஒரு பர்சனை பார்த்தாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், அவங்க வே ஆஃப் லுக்கிங் அட் தட் பர்சனே மாறி போயிடும். தே பிலீவ் தட் தே ஆர் கொஞ்சம் ஒரு அவுட் காஸ்ட், இல்லைனா இவங்க நம்ம நார்மல் கிடையாது, கொஞ்சம் அவுட் ஆஃப் நார்மல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய தாட்ஸ் இவால்வ் ஆகுது. இன்ஃபேக்ட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு கூட சில கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு யூ ஆர் நாட் அலவுட் டு யூஸ் டாட்டூஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி பல நார்ம்ஸுமே சொசைட்டியில் இருக்குது. டாட்டூ பொறுத்த வரைக்கும் வாட் ஐ பிலீவ் இஸ் தட் பிஃபோர் யூ put a tattoo, இதில் என்ன நன்மை கெட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். that is more important and that is what we are going to concentrate on in this video. what I generally tell my patients, யாராவது கேட்பாங்க, மேம் நான் டாட்டூ போட்டுக்கிட்டுமா அப்படின்ட்டு, நான் ஜென்ரலி சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமோஷன்ஸ் ஆர் ஃப்ளீட்டிங். கரெக்டுங்களா? இமோஷன்ஸுங்கிறது இப்போ இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் டேட்டூங்கிறது எப்போவுமே இருக்கிற ஒரு திங். ஸோ அதனால் ஒரு இமோஷ்னல் இஷ்யூக்காக டேட்டூ போடும்பொழுது ரொம்ப யோசிச்சுட்டு பண்ணணும் நீங்கள். ஏன்னா ஒரு டேட்டூ போடுறதோட ஒரு டேட்டூவை எடுக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அண்ட் மச் மோர் எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ டேட்டூவிங் பற்றி வில் கோ ஃபார்வர்ட் அண்ட் டாக் அ லிட்டில் மோர். பட் பிஃபோர் தட் ஐல் டெல் யூ அ வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் இந்த இமோஷனல் இஷ்யூஸ் அரவுண்ட் டேட்டூவிங் பற்றி. ஐ ஹேட் அ பேஷண்ட், ஒரு வாட்டி அவங்க ப்ரீவியஸ்லி ஷி வாஸ் சீயிங் சம்படி எல்ஸ், ஷி வாஸ் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் சம்படி எல்ஸ் அண்ட் அந்த பர்சனோட நேம் ஷி ஹேட் டேட்டூட் இட் அக்ராஸ் ஹர் செஸ்ட். ஸோ லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் ஷி வெண்ட் ஆன் டு மேரி சம் அதர் பர்சன், வேறு பார்ட்னரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஷி ஆல்சோ காட் ப்ரெக்னென்ட் அண்ட் ஷி as soon as she got married she wanted to take the tattoo off. இது ரொம்ப காமனாக நடக்கிற விஷயம். இஃப் தே சேஞ்ச் பார்ட்னர்ஸ் ஒரு வேறு பார்ட்னரோட கல்யாணம் ஆச்சு அப்படின்னா they tend to want to remove that tattoo. அந்த பர்சனோட நேம் இருக்கக்கூடாது, ப்ரீவியஸ் பார்ட்னரோடது அப்படின்ட்டு. பட் ஸோ we were in the process of removing it. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷி கேம் பேக் டு மீ லேட்டர். இன்ஃபேக்ட் டேட்டூ முக்கால்வாசி போயிடுச்சு. பட் ஷி கேம் பேக் டு மீ லேட்டர் சேயிங் தட் என்னோட சைல்டை ஃபீட் பண்ணும்போது, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது எவ்ரி டைம் என் ஹஸ்பண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மேடம், ஒரே சண்டை வருது வீட்டில் அப்படின்ட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஐ ஹேட் டு கண்டினியூ ஹர் ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப்டர் ஷி ஹேட் ஸ்டாப்ட் ஹர் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் டேக் த டேட்டூ அவுட். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க நம்ம இமோஷனல் ஃபேமிலிக்குள்ளே. இந்த டேட்டூங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் இவால்வ் அரவுண்ட் இட். அதனால் நீங்கள் பிஃபோர் யூ கெட் அ டேட்டூ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூர் ஷுர் அபவுட் இட், அப்சல்யூட்லி ஷுர் அபவுட் இட் அண்ட் அப்சல்யூட்லி ஷுர் அபவுட் வாட் யூ வாண்ட் டு கெட் டேட்டூட் ஆன் யுவர் பாடி. சில டைம் பார்த்தீங்கன்னா tattooing was also a very important identification mark for us also. So anyways, coming back to என்ன மாதிரி tattoos இருக்குது அப்படிங்கிறது. Tattoosல நிறைய டைப்ஸ் இருக்குது. You have amateur tattoos, you have professional tattoos.
யூ ஹாவ் காஸ்மெட்டிக் டேட்டூஸ், யூ ஹாவ் மெடிக்கல் டேட்டூஸ். மெடிக்கல் டேட்டூயிங்கிறது வந்து அதுவும் ஒரு வகையான டேட்டூயிங். ஸ்கேல்பில், லிப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விட்டிலிகோ அந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸ்க்கு வி டூ மெடிக்கல் டேட்டூயிங் டு பிரிங் கலர் இந்த ஏரியா. அந்த வென் தேமல்னு சொல்கிறது, அதில் வந்து கலர் கொண்டு வரதுக்கும் வி டூ டேட்டூயிங். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா வந்து ட்ரொமேட்டிக் டேட்டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரொமேட்டிக் டேட்டூயிங்னா சில பேருக்கு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து ஒரு கிளாஸோ இல்லைன்னா பார்ட்டிகல்ஸ் ரோட்ல இருந்து வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஸ்கின்குள்ளே பூந்திருக்கும். இதுவுமே வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டூயிங் கொடுக்கும். இது சொல்லும்போது நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கையில் வந்து ஒரு டேட்டூ மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல, ஒரு கலர் பிக்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஃபிங்கருக்குள்ளே. ஸோ இது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப மாசமாக இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் வந்து இதை கண்டிப்பாக ஏதாவது பயாப்சி பண்ணி எடுத்துடலாங்க, ஒரு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் என்னன்ட்டு பார்க்குறது. இது பார்க்குறது ரொம்ப நார்மலாக இல்லை அப்படின்ட்டு ஐ ஹேட் டு கட் த்ரூ அண்ட் கோ இன்சைட் டு see what it was. அந்த குழந்தை வந்து 8 வயசு பையன். என்ன இருந்துச்சு தெரியுங்களா? பென்சிலோட டிப், அந்த லெட்டு வந்து பென்சில் டிப்பை வந்து அவங்க அண்ணனோட சண்டை போடும்போது உள்ளே இறங்கிருச்சு. அது he had poked himself. 6 மாதமாக அந்த பென்சில் டிப்பை கைக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதுவே வந்து ஒரு டேட்டூயிங் மாதிரி அவனுக்கு ஃபிங்கரில் டேட்டூ ஆயிடுச்சு, அந்த லெட் பார்ட்டிக்கல். ஸோ இதுதான் ட்ரொமேட்டிக் டேட்டூயிங்னு சொல்கிறது. இந்த மாதிரி பல வகையான டேட்டூயிங் இருக்குது. டேட்டூயிங்கில் என்ன மாதிரி டைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அமெச்சூர் டேட்டூ, அதாவது வந்து ரோட் சைடில் போடுறவங்க, ஜிப்சிஸ் நிறைய பேர் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அமெச்சூர் டேட்டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா they யூஸ் கார்பன் பார்ட்டிகல்ஸ். அதாவது தீஸ் ஆர் ஆக்சுவலி ஈஸியர் டு ரிமூவ். நம்ம வந்து லேசர் வச்சு எடுக்கணும் அப்படிங்கும்போது கருப்பு கலர் டேட்டூவாக இருக்கும், ரொம்ப கலர்டு ரொம்ப இருக்காது. யூஸ்வலாக போட்டப்புறம் ஒரு பச்சை குத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த பச்சை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறது கார்பன் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் மேலாப்லேயே இருக்கும், ஏன்னா அவங்களால ரொம்ப கீழே இறக்கி போட முடியாது. ஸோ திஸ் இஸ் த அமெச்சூர் டேட்டூ. பட் ப்ரொஃபஷனல் டேட்டூஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்வலி த டை தே யூஸ் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டல்ஸ் அண்ட் ஆர்கானிக் டைஸ். இதை வந்து இந்த கலர்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஹெவி மெட்டல்ஸுமே வந்து இதில் இருக்கும். லாட் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் லைக் அயர்ன், காப்பர், அந்த மாதிரி நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இதில் இருக்கும். அண்ட் ஜென்ரலி ப்ரொஃபஷனல் டேட்டூஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் கலர்ட் இல்லையா? வி ஹாவ் ரெட், yellow, green, அந்த மாதிரி நிறைய கலர்ஸோடு சேர்ந்து தான் இப்போதுக்கு டேட்டூ போடுறாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டேட்டூஸ் ஆர் மச் ஹார்டர் டு ரிமூவ். இன்ஃபேக்ட் டேட்டூஸ்னால வர காம்ப்ளிகேஷன்ஸில் மோஸ்ட் காமன் கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான். ரெட் கலர் டேட்டூஸ் வெரி காமன்லி கிவ் ரைஸ் டு காம்ப்ளிகேஷன்ஸ் லேட்டர் பிகாஸ் ஆஃப் த mercury content in them. ஸோ என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் டேட்டூயிங்லேருந்து அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பாடி வந்து it can give a reaction to your tattoo anywhere between few days after the tattooing. கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வரலாம். அப் டு 17 years after tattooing, 17 வருஷம் கழிச்சு கூட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது. தெர் ஆர் இனஃப் ஸ்டடீஸ் டு ஷோ. ஸோ ரொம்ப லாங் டேர்மில் கூட பாடி வந்து ஒரு டேட்டூங்க ரிஜெக்ட் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரானுலோமா அப்படின்னு சொல்கிறதுங்க. ஒரு கிரானுலோமானா என்னென்னா, ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் நம்ம பாடிக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணாமல் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் கொடுக்கும், அதை வந்து எதிர்க்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த டேட்டூவிங்கை சில பேரோட பாடி ஃபாரினாக கன்சிடர் பண்ணுச்சுன்னா அந்த ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு எங்கெல்லாம் டேட்டூ போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல உப்பி 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 ஒரு வந்து ஒரு அதாவது ஒரு ஃபீல் பண்ணி ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு வகையான ரியாக்ஷன். அதுக்கு வந்து பயாப்சி பண்ணி தான் நம்ம டயக்னோஸ் பண்ணி லேட்டர் வில் ஹேவ் டு ட்ரீட் இட். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸுமே வரது உண்டு. ஸோ டேட்டூயிங் பண்ண உடனே தே கேன் டெவலப் அன் இன்ஃபெக்ஷன் இன் தட் பார்ட். மூணாவது, திஸ் கேன் லீட் டு அ ஸ்கார். கீலாய்ட் ஸ்கார்னு சொல்கிறது இல்லை ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்கார்னு சொல்கிறது. சில பேருக்கு இயல்பாகவே அவங்க ஃபேமிலியில் கீலாய்டல் ஸ்காரிங் டெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு டேட்டூயிங் போடும்போது அந்த ஸ்கார் பார்த்தீங்கன்னா இன் ஃபியூ டேஸ் டைமில் அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் டைமில் எழும்பி எந்த டிசைன் போட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக ரேஸ் ஆகி உங்களுக்கும் அது ஃபுல்லாக பெலூன் அவுட் ஆயிரும். ஃபுல்லாக அந்த டிசைனை நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே ஃப்ளாட்டாக இருக்காது, எழும்பி ஃபுல்லாக ஸ்வெல் ஆகிற மாதிரி ஆயிருக்கும், ஒரு ஈவனாக கூட ஆயிருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு வகையான ரியாக்ஷன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் டேட்டூ இங்கே ஒரு நல்ல இடத்துல போடலை, ஒரு யூ நாட் டன் இட் இன் அ வெரி ஸ்டெரைல் என்வாயர்மெண்ட்னா த சான்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் அண்ட் ஹெச்ஐவி ரெண்டுமே இருக்குங்க. திஸ் இஸ் அ சீரியஸ் காம்ப்ளிகேஷன். ஓகே, யூ ஹாவ் டு பி வெரி ஷுவர் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ சி வேர் யூ கெட் யுவர் டேட்டூயிங் டன். இட் ஹேஸ் டு பி அண்டர் குட் க்ளீன் கண்டிஷன்ஸ். யூஸ் பண்ணுற நீடில்ஸை நீங்கள் கண் பார்வையில் செக் பண்ணணும். உடனே அங்கே தான் எடுக்கிறாங்களா, ஸ்டெரைல் நீடில்ஸ் எடுக்கிறாங்களான்ட்டு. ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இல்லைங்களா? ஸோ எப்படி இந்த டேட்டூ ஓகே சப்போஸ் வந்து டேட்டூவிங் முடிஞ்சிருச்சு, நவ் யூ ஹவ் டிசைடட் ஓகே எனக்கு டேட்டூவிங் இது பிடிக்கவே இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் போட்டிருப்பாங்க, லேட்டர் ஏஜில் வந்து தேல் வாண்ட் டு டேக் இட் அவுட். ஸோ இஃப் சப்போஸ் யூ டிசைட் யூ டோன்ட் வாண்ட் இட், என்ன எப்படி பண்ணலாம்? நம்பர் 1, யூ கேன் டூ அ க்ரையோதெரப்பி, லிக்விட் நைட்ரஜன் ஸ்ப்ரேன்னு சொல்கிறது.
ரெண்டாவது சில பேர் சர்ஜிக்கல் ரிமூவலே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் பழைய மெத்தடுங்க. த மோஸ்ட் காமன் அண்ட் த லேட்டஸ்ட் இஸ் யூசிங் லேசர்ஸ். லேசர்ஸில் வந்து 2 வகையான லேசர் இருக்குது. Q-switched Nd:YAG லேசர் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு you also have a pico laser. இது தவிர ரூபி லேசர் அப்படின்னும் இருக்கு. ஸோ அதனால these are various technologies which you can remove the pigment. லேசர் வந்து பார்த்தீங்கன்னா it is one of the most common and very effective methods to remove a tattoo. இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலி இல்லைங்க, லேசர் இஸ் நாட் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். நம்ம லேசர் பண்ணுறதுக்கு முன்னே வந்து அந்த டேட்டூ இருக்கிற இடத்துல மறுத்து போகிற க்ரீமை போட்டு உட்கார வச்சுட்டு ஒரு 1/2 hour 40 minutes கழிச்சு தான் வந்து we do the tattoo removal. ஸோ கொஞ்சம் பட்டுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த சத்தம் தான் இருக்குமே தவிர இட் இஸ் நாட் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ் அட் ஆல். ஸோ டோன்ட் வரி. இன்ஃபேக்ட் டேட்டூ போடுறதோட லேசர் பண்ணி எடுக்கிறது இஸ் லெஸ் பெயின்ஃபுல் தான். சாதாரணமாக பார்த்தா red color pigment is the most difficult to remove. Black is easier to remove, red is more difficult to remove. அமெச்சூர் டேட்டூஸ் சும்மா பச்சை குத்துறதெல்லாம் ஈஸியாக போயிடும். பட் ஆனால் ப்ரொஃபஷனல் டேட்டூஸுங்கும் போது கீழே வரைக்கும் டீப்பாக போகிறதுனால இட்ஸ் ஆல்சோ ஹார்டர் டு ரிமூவ். ஒரு டேட்டூவிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சிட்டிங்கில் போகாது. இட் டேக்ஸ் மல்டிபிள் சிட்டிங்ஸ், 4 to 6 சிட்டிங்ஸ் கூட ஆகலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சிட்டிங்ஸ் கூட ஆகலாம். ஸோ கம்ப்ளீட் ரிமூவல் சில பேருக்கு நடக்கிறது இல்லை பிகாஸ் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தே மைட் ஹவ் ஹேட் ஆர் ஹவு டீப் த டேட்டூவிங் இஸ். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் நல்ல பிளர்ட் ஆகிடும் உங்களுக்கு அண்ட் இட் கேன் பி ரிமூவ்ட் அவுட் ப்ரிட்டி வெல். ஸோ லைக் ஐ செட் பிஃபோர், டேட்டூவிங்கை எடுக்கிறது போடுறதோட ரொம்ப கஷ்டம், மோர் எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. ஸோ ஆல்வேஸ் திங்க் அபவுட் வாட் யூ வாண்ட் டு கெட் டன் அண்ட் நோ த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இட் பிஃபோர் யூ கெட் இட் டன். யுவர் சாய்ஸஸ் ஷுட் பி வெல் இன்ஃபார்ம்ட். தட் இஸ் வாட் ஐ மீன். டாக்கிங் அபவுட் பாடி பியர்சிங். பாடி பியர்சிங்கிறது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப காமன். யார் வந்து மூக்கு குத்திக்கல, யார் காது குத்திக்கல, இன்னைக்கு மென் விமன் எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. தே ஹேவ் ரிங்ஸ் ஆன் தர் abdomen, umbilical piercing இருக்குது, nipple piercing இருக்குது, so many types of piercing, tongue piercing கூட பண்ணிக்கிறாங்க. ஸோ இஸ் பாடி பியர்சிங் பேட்? வெல், ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் இட்ஸ் அ வெரி பர்சனல் சாய்ஸ். எப்படியும் ஒரு காதில் வந்து ஒரு தொங்கட்டாம் போட்டுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்டட் போட்டுக்கிறதோ அவங்க சாய்ஸோ. பாடி பியர்சிங் இஸ் ஈச் பர்சன்ஸ் சாய்ஸ். யூ கேன் நாட் ஜட்ஜ் எனிபடி பிகாஸ் ஆஃப் தேர் சாய்ஸஸ். ஓகே, ஐ பிலீவ் தட் each person's body is their own personal choice and responsibility. Nobody else has a right to comment about it. But all that said, எப்போ பாடி பியர்சிங் போய் பண்ணிக்கிறீங்களோ மேக் ஷூர் இட்ஸ் இன் அ குட் பிளேஸ். தே ஆர் யூசிங் ஸ்டெரைல் நீடில்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற மெட்டல் பார்த்தீங்கன்னா நான் அலர்ஜிக் மெட்டலாக இருக்கணும். ஏன்னா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் வரலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக சும்மா காது ஒரு இடத்துல போய் காது குத்திட்டு வந்தாலே உங்களுக்கு தெரியும் ஹீல் ஆகாமல் உட்காந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு பஸ் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரெட்டிஷாக ஒரு டிஷ்யூ டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹீலே ஆகாது ஒரு சின்ன ஒரு நீர் மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஹீலிங் அல்சர்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகலாம். ஏன்னா அந்த மெட்டல் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் கண்டினியூஸாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது தவிர வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ டெவலப் சம்திங் கால்ட் அ பயோஜெனிக் கிரானுலோமா. பயோஜெனிக் கிரானுலோமானா இட்ஸ் காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ஒரு இடத்துல வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா சில பேரோட பாடி வந்து எக்ஸஸாக ஒரு டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸஸாக ரத்த குழா வந்து அந்த இடத்துல நிறைய சொரத்து ஒரு சின்ன ஒரு ரெட் பம்ப் மாதிரி ஆகும். அது வந்து நீங்கள் எப்போல்லாம் கை வைக்கிறீங்களோ ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து காமன்லி வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் விமென் மோர் தென் இன் மென். யூஸ்வலி வந்து ஃபிங்கர் டிப்ஸ் இல்லைனா வந்து ஈவன் காதில் சம்டைம்ஸ் நடக்கிறது வந்து பயோஜெனிக் கிரானுலோமா ஒரு மூக்கில் குத்தும்போது மூக்கில் சில பேருக்கு வரும். அம்பிளிக்கஸில் ரொம்ப காமனாக வரும். அம்பிளிக்கல் பியர்சிங்ஸ் ரிங் போடும்போது வந்து சில டைம் ஹீல் ஆகாமல் இந்த பயோஜெனிக் கிரானுலோமான்னு ஒரு ரெட் கட்டி நின்றுட்டு அது வந்து ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்கள் பாடி பியர்சிங்கை எடுத்து தான் ஆகணுங்க, வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ லைக் ஐ செட், பி சேஃப், மேக் இன்ஃபார்ம் சாய்ஸஸ், டேக் கேர். அவல்கிளிட்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.